வணக்கம் மக்களே. So after 1 week we செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. முடிஞ்சதுல போவேனா இல்ல வளமையா ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் உங்களை சந்திக்க வரோம்னு சொல்லி மக்களுக்கு போர் அடிச்சிருக்கும்ல. சோ அதான் இங்கிலீஷ்ல சொன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு இருக்கும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணது வந்து இவர் இந்த வாரம் ட்ரை பண்றாரு. புதுமையான விஷயங்கள் ட்ரை பண்றது நம்ம எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரத்தத்துல ஊர் இருக்குல்ல. ஆமா வருவாங்க, ஒரு 4-5 நியூஸ் பேசிட்டு போயிருவாருங்க. ஆமா, ரொம்ப பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிகழ்ச்சியை மங்களகரமா ஆரம்பிக்கிற மாதிரி மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒருத்தரோட நியூஸை வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த நியூஸை பத்தி சொன்னாலே மேல பூஸ் பொம்ப ஆகுது. முன்னாள் நடிகரும் இந்நாள் தமிழக முதலமைச்சரும் ஆகிய விஜயோட மகன் இப்ப வந்து திரையுலகத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்ப பார்த்தோம்னா அவர் வந்து இயக்குனர் என்ற ஒரு பரிணாமத்தை எடுத்திருக்கிறாரு. இவரை பார்த்தோம்னா கனடாவில் போயிட்டு படிச்சு சினிமா துறை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு இன்டர்நேஷனல் லெவலான மூவிஸ் எல்லாமே பார்த்து அதனோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி எழுதுறாங்க எல்லாம் அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு சிக்மான்ற படத்து மூலியமா தமிழ் சினிமாவில வந்து அறிமுகமாக போறாரு. இப்போ ரீசெண்டா அவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, நீர் நிலம் பணம் இதோட மதிப்புகள் வந்து அதிகரித்துக்கிட்டே போகுது, ஆனா இந்த மனிதர்களுக்கு இடையிலான பாசம்ன்ற விஷயம் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த மாதிரி சென்டிமெண்டான விஷயங்களும் இதை தவிர்த்து பார்த்தோம்னா நீங்க ஏன் மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கணும், உங்களுக்கு உங்கள் மேல நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி சென்டிமெண்டான விஷயங்கள் வந்து இந்த படத்துல இருக்கிறதா வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காட்சிகளை வச்சு எடுக்கப்பட்டதும் இடைக்கிடையே காமெடியும் சென்டிமெண்ட்டும் வந்து போகும். ஏன்னா அப்படி வந்தாதான் இந்த படம் வந்து ஃபுல்ஃபில்லா அமையணும் அவர் வந்து ரீசெண்டா சொல்லியிருக்கிறாரு. சோ இவரை பார்த்தோம்னா இவருக்கு எழுப்பப்பட்ட கேள்விகள் வந்து நிறைய வந்துச்சுன்னா, அப்பாவை தொடர்ந்து நீங்க நடிக்க வருவீங்களா அப்படின்றது. சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி வந்து பிரேமம் பட இயக்குனர் வந்து அவரை நடிக்க கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அப்போது வந்து 20 வயசு, தனக்கு பக்குவம் இல்ல நடிக்கிறதுக்குன்றதால அவர் நோ சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட சக்சஸ் பொறுத்து அடுத்து நடிக்கிறதா இயக்குறதா என்ற ஒரு முடிவை வந்து அவர் எடுக்கிறதா ஒரு பேட்டியில வந்து அவர் சொல்லியிருக்காரு. அருள்நிதி நடிச்சு நம்ம அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியான படம் தான் டிமாண்டி காலனி. இந்த படத்தோடைய முதல் பாகம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது, 2வது பாகமும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படத்தோடைய 3வது பாகம் டிமாண்டி காலனி த எண்ட் இஸ் டூ ஃபார் அப்படின்ற படம் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த நிலையில இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து சிபிஎஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. அதோட இந்த பார்ட் 3 அதாவது 3வது பாகத்துக்கு வந்து சிபிஎஃப்சி வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய படத்தோடைய ஹாரர் சீக்வன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தை வந்து சின்ன பசங்களால பார்க்க முடியாது, அதாவது 18 வயசுக்கு மேலே தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறையில் தான் இந்த படத்தை வந்து சிபிஎஃப்சி வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போது பார்த்தோம்னா தனுஷ் வந்து தன்னோட 55வது படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்த்தோம்னா தனுஷுக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஸ்ரீலீலாவும் இந்த படத்துல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்து தனுஷோட 56வது படத்துக்கான வேலைப்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல வந்து ருக்மிணி வசந்த் தான் நடிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஆனா ருக்மிணி வசந்த் வந்து தற்போது வந்து தெலுங்குல வந்து ஜூனியர் என்டிஆர் கூட, அதாவது அந்த படத்துல வந்து பிஸியா இருக்கிறதால அவங்களுக்கு வந்து டேட்ஸ் கொடுக்கிறதுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது. இதை தொடர்ந்து இந்த படக்குள்ள என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தற்போது ட்ரெண்டிங்ல இருக்க ஹீரோயின் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யாருன்னு எனக்கு தெரியும். பிளாஸ்ட் படம் மூலியமா மக்கள் மனசுல எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சவங்க தான் பிரீத்தி முகுந்தன். இவங்க பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா இதய முரளி படத்திலேயே நடிச்சு அதுவும் மாபெரும் வரவேற்பை பெற்றுச்சு. இதெல்லாம் தொடர்ந்து தனுஷோட 56வது படத்துல நடிக்கிறதுக்கு அவங்கள பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா. இது மட்டும் இல்லாம பல முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களோட கரியர்ல எவ்வளவு ஒரு உச்சத்துக்கு இவங்க போறாங்கன்னு சொல்லி. ஜனநாயகன் வந்து இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்கன்ற அந்த தருவாயில வந்து நம்ம படத்தோடைய ப்ரொடியூசர், அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் வந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் சேர்க்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து ஆல்ரெடி வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து திரும்ப ஒரு ரீசென்சார் போயிட்டு 46 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ படக்குழுலேயும் சொல்லியிருக்காங்க 46 செகண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து படத்தில் வந்து இன்னொரு பாட்டும் இருக்கான்.
இன்னொரு பாட்டு ஆடியோ லான்ச் வந்த எல்லா பாட்டையும் தவிர்த்து இன்னொரு பாட்டும் இருக்குதான். அந்த மாதிரி பாட்டு ராக் ஸ்டார் நம்ம அனிருத் வச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த படம் வந்து இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெறும். அதாவது கண்டிப்பா வந்து தளபதி ரசிகர்களுக்கு மத்தியில வந்து இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். தளபதி ரசிகர்கள் ஸ்கிரீன்ல ரெண்டா கிளிப்பான், வெளியே பஸ் ஓடாது ரயில் ஓடாது தேவையில்லாத ஒரு பந்து. ஆல்ரெடி லீக் ஆன படத்தை வந்து 1 கோடி மக்கள் பார்த்துட்டாங்க, இணையதளத்தில் பார்த்துட்டாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி தியேட்டருக்கு வந்து கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு இருந்த சிச்சுவேஷனில் வந்து இந்த படம் கண்டிப்பாக வந்து நாங்கள் தியேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் வந்து எக்ஸ்தலத்துலேயே வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து போஸ்ட் போட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம், இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து இருக்கிறாங்க. படம் 23ஆம் தேதி ஆல்மோஸ்ட் வந்து சனி ஞாயிறு வந்து, அதாவது இந்த 2 நாளில் வந்து புக்கிங் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று இன்னைக்கு வந்து புக்கிங் ஓப்பன் ஆயிரும்னு சொன்னாங்க. இன்னும் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நாங்களும் அப்படி லென்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். தளபதியோட லாஸ்ட் படம், ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் டைம். மயு, நீங்கள் ஜனநாயக நியூஸ் எடுத்ததால நான் இந்த நியூஸை கட்டாயமே எடுத்தாகணும். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா ட்ரெண்டிங்காக போகிற விஷயம் அதுதான். என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, ஹாப்பி ராஜ் படத்துக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ் நடிக்கிற படம் தான் இம்மோர்டல். இந்த படத்தில் பார்த்தோம்னா காயாடு லோகர் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டீசரை வெளியிட்டு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒட்டு மொத்த உலக சினிமாவே அப்படின்னு சொல்லிடலாம் போல. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் பண்ண ஒரு படம் தான் ஜனநாயகன். ஸோ ஜனநாயகன் படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த காரணத்தினால ரீசெண்டா அவர் என்ன அப்டேட், ஜிவி பிரகாஷ் அப்டேட் கொடுத்திருக்காருன்னா, தளபதி வந்தா தள்ளி போய் தானே ஆகணும், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் டேட்டை வந்து ஒத்தி வச்சிருக்கதா வந்து படக்குழு வந்து அப்டேட் கொடுத்திருக்குது. ஸோ நீங்கள் இதை நியூஸோட முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட ஒரு இன்ட்டு கொடுத்துட்டீங்க. ஆமாம், அதனால வந்து 2 நியூஸ் நான் ஆல்ரெடி வந்து பெண்டிங்கில் வச்சிருக்கேன். சரி, அந்த 2 நியூஸே வந்து நான் டக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஆல்ரெடி நாஸ்டாலஜிக் ஃபீல்டில் வந்து ஒரு காமெடி படம் பார்த்தோம்னா நிறைய படங்கள் சொல்லுவோம். ஆமாம், வடிவேல் சாரோட படங்கள் சொல்லுவோம், நிறைய பேரோட படங்கள் சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு காம்போ இருக்கு. அதாவது வந்து சிவகார்த்திகேயன், சூரியன். ஆமாம், இந்த 2 பேரோட காம்போ வந்து வந்து அடிச்சுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காம்போ. சரி, அந்த காம்போவில் வந்து ரிலீஸ் ஆகி வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் அடிச்ச படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஆமா, அந்த படத்தை பார்த்து நான் வந்து தனியா உட்காந்து கேட்கன்னு சிரிச்ச ஞாபகங்கள்லாம். தனியா சிரிச்சேன். அப்ப பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்ல, படத்தை பார்த்துருக்கோம். ஓகே, ரைட், அவ்வளவுதான். ஸோ இந்த படத்தை பார்த்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து காமெடியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோடைய 2ஆம் பாகம், அதாவது இது 2ஆம் பாகம் வந்து இப்போ வந்து பொன்ராம் அவரோட டைரக்ஷனில் வந்து ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்று வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுது. அதாவது இந்த படத்தில் வந்து யார் ஹீரோவை வந்து லீட் ரோல் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ரியோ தான் வந்து இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோடைய ஹீரோயினா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பேர் இருக்குல்ல, ரியோட பேர் ஒன்று இருக்குல்ல, ஆண் பாவம் பொல்லாதது, அப்புறம் வந்து ஜோ படத்தில் நடிச்சிருந்தா அந்த ஹீரோயின் தான் இந்த படத்துல வந்து லீட் ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் நல்லா இருக்குமா, எப்படி வரப்போகுதுன்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பொன்ராம் டைரக்ஷனில் வந்து நிறைய படங்கள் வந்து ஆல்மோஸ்ட் பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் முடிஞ்சது. எம்ஜிஆர் மகன், அதுக்கு பிறகு டிஎஸ்பி, அப்புறம் கொம்பு சீவி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு தியேட்டரில் வந்து ஓடின விஷயங்கள் தான் இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சசி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக. அந்த படம் பார்க்காம இருப்பீங்களா? இதுதான் சூப்பர். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு பேஸாக வச்சு நம்ம அருள்நிதி வந்து இன்னொரு படம் நடிக்கிறாரு. அதாவது வந்து இந்த படத்துக்கு வந்து அருள்வான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் 17ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கலெக்டர் வந்து ஒரு மலைவாசி பொண்ணுக்கு வந்து அது ஒரு கேஸ் ஒன்று சம்மந்தமான ஒரு கதைக்களமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தை வந்து கணேஷ் விநாயக், அதாவது வந்து ஆல்ரெடி வந்து வீர சிவாஜி, தேன், அப்புறம் வந்து தெலுங்குல வந்து ஹைப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களை எடுத்து நல்ல சக்ஸஸான ஒரு படங்களை கொடுத்தவர் தான் நம்ம கணேஷ் விநாயக். ஸோ இந்த படத்தை அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்ல வெல்கமிங்காக இருக்குது. இந்த படம் வந்து IMDbல கூட 3.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அருள்நிதி எடுத்து நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து நல்ல
ஒரு கதைக்களம் கொண்டதாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுது. சரி, ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாம் கொண்டு வந்த எல்லா நியூஸையும் மக்களுக்காக கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ வளமையா சொல்ற மாதிரி நம்ம கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ கடையை சாத்த போறோம். ஸோ அடுத்த வாரமும் இன்னும் நிறைய சினி பைட்ஸோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் காத்திருங்க. நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. டாடா நண்பர்களே. பாய் பாய் மக்களே. பட்டி ஒரு பறந்து பறந்துட்ட பட்ட சிமெண்ட் ரெட் கார்பெட் என்ட்ரி